டிசி ஸ்டுடியோஸோட எல்ஸ்வேர்ல்ஸ் ப்ராஜெக்டான மேட்ரியூஸோட த பேட்மேன் செகண்ட் பார்ட் மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் ஃபோட்டோவை எக்ஸ் பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இதை பார்த்த ஒரு எக்ஸ் யூசர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து பேட்மேன் 2 மூவிக்கான டெஸ்டிங் இமேஜான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு மேட்ரியூஸ் எஸ் இட் இஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னொரு எக்ஸ் யூசர் காமிக் புக் பேஜஸ்லேருந்து பேட்மேன் ஸ்னோவி வின்டர் சீசனில் நடந்து போகிற மாதிரியான ஒரு இமேஜை போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதை பார்த்த மேட்ரியூஸ் அதுக்கு ஹார்ட் எமோஜி போட்டு ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ இதை பார்த்துட்டு நிறைய ஃபேன்ஸ் என்ன தேரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மூவியில் விக்டர் ஃப்ரீஸ் அப்படின்ற இன்னொரு பேட்மேன் வில்லனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, த கேட்ஸ் ஆர் ஓப்பன்ற மாதிரி சொல்லப்படுது. பட் அஃபிஷியலாக மேட்ரியூஸ் சைடில் இருந்தோ இல்லை டிசி சைடில் இருந்தோ இந்த மூவியில் ஃபஸ்ட்டு மெயின் வில்லன் யார் அப்படின்றத இது வரைக்கும் சொல்லலை. எந்த ஒரு கேரக்டரையும் அனௌன்ஸ் பண்ணலை, கேஸ்டிங்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பென்குயின் டிவி சீரிஸ் கோலின் ஃபேர்லோட அந்த டிவி சீரிஸ் எந்த இடத்துல முடிஞ்சதோ, அந்த ஸ்டோரி எந்த இடத்துல முடிஞ்சதோ அங்கேருந்து தான் இந்த பேட்மேன் செகண்ட் பார்ட் மூவியோட ஸ்டோரி ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மூவிக்கு அஃபிஷியல் மெயின் வில்லன் யாருன்றதை அனௌன்ஸ் பண்ணலனாலும் செபாஸ்டின் ஸ்டான், மார்வல் ஸ்டுடியோஸ் வின்டர் சோல்ஜர் ஃபேம் செபாஸ்டின் ஸ்டான் இந்த மூவியில் ஹார்வே ரெண்டாக கேஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு, ஏகே 2 ஃபேஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னொரு மார்வல் ஃபேம் ஆக்ட்ரஸ் ஸ்கார்லெட் ஜான்சன் இந்த மூவியில் ஒரு மிஸ்டரி ரோலில் கேஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்க பாசிபிளி கில்டா டென்ட்டாக இருக்குன்ற மாதிரி நிறைய ஃபேன்ஸ் தேரிஸ் பண்ணுறாங்க. அப்படி இல்லாட்டினா பாய்சன் ஐவியாக இருக்கலான்ற மாதிரியும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ஏலியன் மூவி ஃபேம், அண்டர்வேர்ல்டு மூவி ஃபேம் ஆக்டர் சார்ல்ஸ் டான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூவியில் ஒரு மிஸ்டரி ரோலில் கேஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அவர் நம்ம ஹாவி டென்ட்டோட அப்பா கேரக்டரான கிறிஸ்டபர் டென்ட் அப்படின்ற ரோலில் ப்ளே பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குன்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ இதை தாண்டி பேரி கீகனோட ஜோக்கர் இந்த மூவியில் ரீப்ரைஸ் ஆகும். அதுக்கப்புறம் கோலின் ஃபேர்லோட பென்குயின் அப்படின்ற கேரக்டர் இந்த மூவியில் ரீப்ரைஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஆண்டி சர்க்கிஸோட ஆல்ஃபிரட் பென்னிவொர்த், ஜெஃப்ரி ரைட்டோட கமிஷனர் ஜேம்ஸ் கார்டன் இந்த கேரக்டர்லாம் இந்த மூவியில் திரும்பவும் ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் நம்ம பார்க்க முடியாது, அது நம்ம ஜோ கிராவிட்ஸோட கேட்வுமன் ஏகே செலினா கைல் அப்படின்ற கேரக்டர் செகண்ட் பார்ட் மூவிலேயே இல்லை. ஸோ இந்த மூவியோட ஷூட்டிங்கே அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகும். இந்த மூவியோட பிரின்சிபல் ஷூட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அப்கமிங் வீக்ஸில் இந்த மூவி பற்றி அதிக டீடைல்ஸ் நமக்கு தெரிய வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. October 1, 2027 இந்த மூவிக்கு ரிலீஸ் டேட் கொடுத்துருக்காங்க. அது மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு டிசி மூவி ரிலீஸ் ஆக போகுது அடுத்த வருஷம். அது என்ன அப்படின்னா ஜூலை மாதம் ரிலீஸ் ஆக போகிற சூப்பர்மேன் செகண்ட் பார்ட் மூவி த மேன் ஆஃப் டுமாரோ.